எனது தந்திரத்தை எனது தந்திரத்தால் எப்படி முறியடித்தேன் என்று பார்த்தாயா? நீ என் பெற்றோர்களையும் பூதலோக அமைச்சர்களையும் கடத்தி கொண்டு வந்தது தவறு. முதலில் அவர்களை என்னிடம் ஒப்படை. முட்டாளே, பந்தயத்தில் ஜெயிக்காமல் பணையப் பொருளை திருப்பி தர நான் என்ன மடையனா? இதோ பார் மூசா, உனக்கு இன்னும் சரியாக 4 நாட்கள் அவகாசம் தருகிறேன். என்னை கொல்லும் அந்த 3 அஸ்திரங்களையும் எடுக்க 3 யுகங்களுக்கு போன அந்த 4 குழந்தைகளையும், அவர்கள் அங்கிருந்து ஏதாவது அஸ்திரங்கள் எடுத்திருந்தால் அவற்றையும் மரியாதையாக நீ என்னிடம் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். தவறினால் அதற்கடுத்த கணங்களில் இவர்கள் 7 பேரையும் ஆயுட்காலம் முழுவதும் பூமியில் புதைந்திருக்கும்படி யாரும் நெருங்க முடியாத வண்ணம் மந்திரக்கட்டு செய்து பூமியில் புதைத்திடுவேன். என்ன பார்க்கிறாய்? உனது குடும்பத்தாரும் அமைச்சர்களும் உனக்கு திரும்ப வேண்டுமென்றால் போய் குழந்தைகளோடும் அஸ்திரங்களோடும் வா. போ. என்ன பார்க்கிறாய்? போ. போ. அண்ணா, அண்ணன் இங்கே அதோ இருக்கிறாரே. இவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லையே. அண்ணன் ஏன் கவலையோடு காணப்படுகிறார்? தெரியவில்லையே. வாருங்கள் போய் கேட்போம். சரி. அண்ணா, யாரை எதிர்நோக்கி கவலையோடு காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாம் நம்மை காண வந்த அந்த கலியுக குழந்தைகளை பற்றிதான் லக்ஷ்மணா. அவர்கள் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லையே. ஆமாம், அவர்கள் வேறு எங்கு செல்லவும் வழி தெரியாதே. அண்ணா, வழி கூட தெரியாமல் தான் கலியுக குழந்தைகள் நம்மை தேடி திரேதாயுகத்திற்கு வந்தார்களா? இல்லை பரதா, அவர்கள் அப்படி யுகம் விட்டு யுகம் வரும் அளவுக்கு அறிவில் சிறந்தவர்கள்தான். இருந்தாலும் இங்கே நம்மை தேடி வந்தவர்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுப்பதும், காணவில்லை என்றால் கவலை கொள்வதும் நமது கடமை அல்லவா? ஏன் கவலைப்படுகிறீர்கள் அண்ணா? சற்று நேரம் பொறுங்கள். கவலை வேண்டாம் அண்ணா. குழந்தைகள் நாள் வரும் நம்மை காண ஆசிரமம் சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா. ஆருடக்காரன் தன்னுடைய ஆருட கணக்கை ஆரம்பித்து விட்டானப்பா. ஆம், ஆரம்பித்து விட்டேன். என் ஆருடம் பொய் என்றால் இந்த பிரபஞ்ச கோள்களின் ஏக்கங்களும் பொய்தான். உண்மைதான் சத்ருகனா, உனது ஆருடத்தை நான் நம்புகிறேன். அதோ கலியுக குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா. வாருங்கள். நாங்கள் உங்களை தேடி ஆசிரமம் போயிருந்தோம். தெரியும். அதற்குள் தகவல் வந்துவிட்டதா ராமா? கடவுளுக்கு தெரியாத விஷயம்னு ஏதாவது இருக்கா என்ன? இது கடவுள் அறிந்ததல்ல, சத்ருகனால் கணித்து சொல்லப்பட்டது. கணித்து சொல்லப்பட்டதா? கணித்து சொல்ல இது என்ன கணக்கா ராமா? ஆம், கணக்குதான். காலக்கணக்கு. புரியலையே ராமா. அண்டவெளி
கிரகநிலைகளின் இயக்கங்களுக்கு உட்பட்டு பிரபஞ்ச ஜீவராசிகளின் மன உடல் இயக்கங்களும் இயங்குகின்றன. கிரகங்களை கொண்டு மனிதர்கள் எப்போது, எங்கே, என்ன மனநிலையில், என்ன சூழ்நிலையில், என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆருடம் கணித்து கூறுவதில் தம்பி சத்ருகனன் மிகவும் திறமைசாலி. அவன்தான் நீங்கள் ஆசிரமம் போய்விட்டு திரும்பி இங்கே வருவதை கணித்து கூறினான். ஓ, இவரு இவ்ளோ பெரிய ஜோசியக்காரரா? ஆம், இவன் மூக்கில் விரல் வைத்தால் 3 உலகங்களையும் அளந்து விடுவான். புள்ளி வைத்து விட்டால் இவன் கணிப்பில் பூலோகமே அடங்கிவிடும். நீங்க பண்ற இந்த வேலைய எங்க ஊர்ல ஜோசியகிளி பண்ணிட்டு இருக்கு. அதுவும் ஒரு வகையில் கிரக கோளாறு தான். அப்படின்னா இந்த வருஷம் நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கி பாஸ் பண்ணிடுவேனான்னு என் கைய பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க சத்ருகனா. எதுக்கு சத்ருகனன்? நானே சொல்றேன், இந்த வருஷம் நீ பாஸ் பண்ண போறதே இல்ல. இதுல கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரையா? ஏண்டி, இதுக்கு முன்னாடி என்ன மனுஷங்க முன்னாடி தான் அவமானப்படுத்திட்டு இருந்த, இப்போ கடவுள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டியா? உன்னை ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். டேய் படா. ராமா, அம்பு வில்லோட என்ன பண்றீங்க? பயிற்சியில் ஈடுபட்டுள்ளோம் கௌரி. இந்த வில் அம்பு வால் கேடையும் இதெல்லாம் ஸ்கூல் புக்லயும் மியூசியத்திலயும் தான் பாத்திருக்கோம். இப்பதான் நேர்ல பாக்குறோம் ராமா. ராமா, இந்த வில்லு அம்பு கத்தி இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். கலியுகம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. மிஷின் கன், பிஸ்டல், AK-47, AS-47, ராக்கெட் லான்ச்சர், ஹைட்ரோ பாம், ஆட்டோ பாம், இந்த மாதிரி எவ்வளவோ வந்துருச்சு ராமா. அந்த விரைவான அழிவு தளவாடங்கள் எல்லாமே இந்த வில் அம்பு போன்றவற்றின் பரிணாம வளர்ச்சிதான். ராமா, இந்த வில்லில இருந்து அம்பு விட்டு காட்ட முடியுமா? ஏன், நீங்களே முயற்சித்து பாருங்களேன். வேண்டாம் ராமா, நீங்களே செஞ்சு காட்டுங்க. அப்படியே ஆகட்டும், வாருங்கள். ராமா, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரே அம்பில் இந்த மரத்தின் அனைத்து இலைகளையும் கொய்து விடுகிறேன். ராமா, மழை வர மாதிரி இருக்கு. வாங்க சீக்கிரமா ஆசிரமத்துக்கு போயிடலாம். ஆமா ஆமா, மழைல நனைஞ்சா ஜலதோஷம் வரும். சீக்கிரமா இல்லை. போலாம். தேவையில்லை, நாம் போக வேண்டாம். மழையை போக செய்து விடுவோம். எப்படி ராமா? ஏண்டி, ஒருவேளை ரெயின் ரெயின் கூவவே கம்மகி நனததேன்னு பாட போறாரோ? டேய் சும்மா இருடா.
வீட்ல வேற யாருமே இல்ல. இந்த அடர்ந்த கானகத்துல காலங்களை கடந்து மனித குல பொக்கிஷங்களா சூட்சும சரீரத்தோட இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த இறப்பில்லாத சித்தர்களால தான் அசீம் பொதுதாவை அடக்க வழி சொல்ல முடியும். அவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு இதுக்கு விட தேடணும். இத பார்த்தாலே ஏதோ தபோவன மாதிரி தான் இருக்கு. இங்கேயே உட்கார்ந்து சித்தர்களை நோக்கி தவம் இருப்போம். உலக வாழ்க்கையை துறந்து ஆசாபாசங்களை அகற்றி நோய் நொடியின்றி ஆரோக்கியமும் தீர்க்காயுசுமாய் சூட்சம சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்களே, என் தவத்தை ஏற்று எனக்கு காட்சி தாருங்கள். என் துயரம் அகல வழியை கூறுங்கள். நரனும் இல்லாத நாதனும் இல்லாத பூதகன பாலகனே மூசா, உன் தவத்தை மெச்சினோம், காட்சி தந்தோம், கண்விழிப்பாயாக. சித்தர் பெருமானே, பூலோகத்தில் வாழும் தெய்வங்களே, என் தவத்தை ஏற்று எனது குறை தீர்க்க வந்தமைக்கு மிக்க நன்றி. உனது குறையாதோ? நீர் அறியாதது எதுவும் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன். பூதலோக அரச குடும்பத்தில் பிறந்த நான், எனது முன் கருமை வினை பயனாக எனது குடும்பம் பூத விளையாட்டில் தோற்று தண்டனை பெற்று பூலோகம் வந்தது. வந்த இடத்தில் இந்த மனித குலத்திற்கு எமது எதிரிகளை மீறி பல நன்மைகளை செய்தது. அப்போதுதான் பூமியில் அடைக்கப்பட்ட பூதகுல சத்ரு என்னால் விடுவிக்கப்பட்டான். பழிக்கு பழியாக உனது குடும்பத்தை குழி தோண்டி புதைக்கும் பணியை நான் போன
நம்மிடமே துவக்கிவிட்டே. முடிந்தால் பிழைத்துக் கொள்ளுங்கள். நான் அந்த கொடியவனை அழிக்க, பூத குலத்தை காக்க, அந்த அஸ்திரங்களை எடுக்க பின்னோக்கி யுகங்களுக்கு போக வேண்டும். அதற்கு காலத்தை ஊடுருவி சென்று யுகங்களை அடையும் சக்தியையும் வரத்தையும் நீர் எனக்கு தந்தருள வேண்டும். நீ போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? நான் போவேன். அஸ்திரங்களை எடுத்து வருவேன், உன்னை அழிப்பேன். போ, எடுத்துட்டு வா. ஆனால் நீ அந்த அஸ்திரங்களை எடுத்துட்டு வரும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஜீவராசிகளும் உயிரோடு இருக்காது. இந்த உலக உருண்டை ஒரு மாபெரும் மயான பூமியாக இருக்கும். இதுதான் என் பிரச்சனை. நான் அஸ்திரங்களை எடுத்து வந்து அசீமை அழிக்க வேண்டும். அதற்கு நீங்கள்தான் ஒரு வழி கூற வேண்டும். பூத இன போராளியே மூசா, இச்சிறு வயதில் ஒரு பேரழிவு சக்தியை எதிர்த்து பெரும் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் உனது மனோதிடம் மகத்தானதுதான். இருந்தாலும் அரக்கன் அசீமை அழிக்கும் வழிவகைகளை தெரிந்திருந்தாலும் அந்த அஸ்திரங்களை எடுக்க நீ யுகங்களுக்கு போக முடியா வண்ணம் அவன் உனக்கு ஏற்படுத்தி உள்ள தடை எனக்கே மலைப்பாகத்தான் இருக்கிறது.